நாகமான் என்கிற ஒரு பெரிய சேனை தலைவனாய் இருந்தாலும் அவன் குஷ்டரோகியான ஒரு பெரிய கேப்டன். ஆனா அவனுக்கு சுகத்தை கொண்டு வர்றதற்கும் அவனை ஆண்டவரிடத்துல திருப்புவதற்கும் ஆண்டவர் உபயோகப்படுத்தின ஒரு சின்ன குழந்தையை தாங்க பார்க்கிறோம். காசாவில் யுத்தம் நடந்த இன்னும் அது முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா முடிஞ்ச மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட 60,000 பேர் அந்த சண்டையில காசால இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் பெரிய சண்டை நடக்கிறத நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, டிவியில பார்த்துருப்பீங்க. அந்த யுத்தத்தில் 2 வருஷத்துல 60,000 பேர் செத்து போனாங்க. என்ன நடந்ததுங்கிறத நான் கொஞ்சம் சொல்லிட்டு, ஒரு சின்ன பிள்ளை சிறைப்பட்டு போன பிள்ளை எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. காசால இருக்கிற பாலஸ்தீனர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பண்டிகை நாள்ல அவங்க சந்தோஷமா பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய நாள். ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்கினார் என்று நினைவு கூர்ந்து அவர்கள் பாடி ஆடிக்கொண்டிருக்கும் போது திடீர்னுட்டு 64 இடத்துல அந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு எல்லையெல்லாம் தாண்டி வந்து சுட ஆரம்பிச்சாங்க. 1200 பேர் அதுல செத்து போனாங்க. அவங்க சண்டைக்கெல்லாம் போகல, அவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவரை உயர்த்தி பாடிக்கிட்டு இருந்தாங்க. தங்களுடைய தேசத்தினுடைய பெருமையை குறித்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு எவ்வளவு அழகான தேசத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி உயர்த்தி பாடிக்கொண்டிருந்தாங்க, கொண்டாடி கொண்டிருந்தாங்க. ஆனா திடீர்னு வந்தவங்க 1200 பேரை கொன்னு குவிச்சிட்டாங்க. எதுக்குன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, எப்படி நடந்ததுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க மனசுல நிறைய காரியம் ஓடிச்சு. இஸ்ரவேல் தேசம் தன்னை பாதுகாக்கிறதுக்காக அயன் டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய வலை மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆன்டி ராக்கெட்ஸ் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை தாக்கக்கூடிய காரியங்களை வச்சிருந்தாங்க. யார் அங்க வந்தாலும் உடனே அது ஒண்ணுமில்லாம ஆக்கிறோம். அந்த பாதுகாப்பு தங்களுக்கு போதும்னுட்டு இஸ்ரவேல் தேசம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அயன் டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு பெரிய பாதுகாப்பு வளையம் நமக்கு இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா 64 இடத்துல ஒரே நாள்ல ஒரே நேரத்துல அந்த பாலஸ்தீன தீவிரவாதிகள் வந்து ஆடி பாடி கொண்டிருந்தவங்க அவங்கள சுட்டு 1200 பேர் கொன்னுட்டது மாத்திரம் இல்ல, ஒரு 200 பேரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நல்ல கவனிங்க. சிறைப்பட்டு போனவருடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நாகமானுக்கு ஆண்டவரையும் ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் சொன்ன அந்த சின்ன பெண்ணுடைய நிலைமை நீ புரியணும்னா, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் எனக்கு தெரியணும். இந்த 200 பேரை கொண்டு போனாங்கல்ல, எங்க வச்சாங்கன்னே தெரியாம போயிடுச்சு. இஸ்ரவேல் தேசத்தார் பல விதத்துல அவங்க மேல குண்டுகளை பொழிஞ்சாங்க. ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய வீடுகள், 10 மாடி கட்டடம், 12 மாடி கட்டடம் ஒரே குண்டுல கீழே போயிடுச்சு. தெருக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அலறிட்டு இருந்தாங்க. 60,000 பேர் செத்து போனாங்க. கேட்ட 200 பேரை விடு, 200 பேரை விட்டாதான் நான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நத்தானியாஹு என்று சொல்லப்படுகிற இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் ரொம்ப பிடிவாதமா தன்னுடைய முழு பலத்தையும் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்கிற அண்ட நாடுகள்லாம் அடிச்சு 60,000 பேரை கொன்னுட்டாங்க. 200 பேரை விட முடியலாம இருந்தது. அந்த 200 பேருக்கு சாப்பாடு கிடையாது,
சரியான உணவு கிடையாது. வீட்டை நினச்சி அவங்களுக்கு துக்கமாக இருந்ததுனால சிலர் அப்படியே மெலிஞ்சு நெலிஞ்சு போயிட்டாங்க. மருந்து சரியாக கொடுக்காதனால சிலர் தங்களுடைய கையினாலேயே கல்லறையை உண்டாக்குனாங்க. தங்கச்சி நல்ல கவனி, தம்பி நல்ல கவனி. ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு சிறை கைதியா யாராயிலும் போயிருந்தாங்கன்னா அவங்க நிலைமை 3 காரியம் நடக்கும். ஒன்று, வீட்டை நினைச்சு ஏங்குவாங்க. ஐயோ, நான் இப்படி இருந்தேன், எங்க அம்மா அப்பா இப்படி என்னைய செல்லம் கொடுத்தாங்க, எங்க அம்மா என் மடியில் தான் போட்டு தூங்க வச்சாங்க, அங்க வந்து சாப்பாடு கூட அழ வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லுற அந்த தனிமை அவங்கள வாட்டும். 2வது, அவங்களுக்கு நேர்ற காரியம், நான் என்ன செய்தேன், ஏன் குற்றம் இல்லையே, நான் ஒன்றும் செய்யலையே, நான் நல்லா தானே இருந்தேன், என்னைய எதுக்கு பிடிச்சிட்டு வந்தாங்க, எதுக்கு என்னைய கொண்டு இப்படி பதச்சு வைக்கிறாங்க அப்படின்னுட்டு மற்ற பிடிச்சிட்டு வந்தவங்க மேல பயங்கர கோபம் வரும். ஏன்னா சின்ன பிள்ளை அவங்க அம்மா அப்பாவை கொன்னுட்டு அந்த பிள்ளை சிறைக்கதியா சீரியாவினுடைய இராணுவம் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள நுழைஞ்சி ஒரு குட்டி பிள்ளைய கொண்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாரு அந்த பிள்ளையினுடைய நிலைமைய. 3வது அவளுக்குள்ள இருக்கணும், எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும், எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். இஸ்ரேல்ல இருந்து போனவங்க கூட தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது சிலர் கொல்லப்பட்டுட்டாங்க. ஒரு நாட்டில் சிறை கைதியா போறவங்களை படுத்துற பாடு ரொம்ப மோசம். ஆனா அந்த சீரியாவில் நாகமான் வீட்டில் நாகமானுடைய மனைவிக்கு உதவி செய்யும்படியாக, அவளுடைய துணிகளை துவைக்கும்படியாக, அவளுடைய படுக்கையை சரி பண்ணும்படியாக, வீட்டெல்லாம் சுத்தமாக வைக்கும்படியாக ஒரு சின்ன பொண்ணு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு துணி துவைக்கும் போதே பார்க்குறா, அதில் ரத்தம் இருக்குது, தன்னுடைய எஜமானுடைய ரத்தம் இருக்கிற அந்த துணியை பார்க்குறா. அவளுக்கு மனசுல தோண்டிச்சு, இது சாதாரணமானது இல்லை. ஓடி ஓடி போய் சொல்றா, எஜமாட்டி எஜமாட்டி, நம்ம ஐயாவுக்கு ஏதோ புண்ணு இருக்குது போல தெரியுது. அவங்க வாயை பொத்துறாங்க, வெளியே சொல்லாம, வெளியே சொல்லக்கூடாது தெரியுமா, ஐயாவுக்கு குஷ்டம் இருக்குது, உள்ள இருக்குது, அவர் பேர் கெட்டக்கூடாது, அவர் பெரிய மனுஷன், அவரெல்லாம் பெரிய கேப்டன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ சொல்லக்கூடாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சிறைப்பட்டு கொண்டு வந்த ஒரு பெண் தன்னுடைய தனிமையை நினைப்பான்னு நான் முதல்ல சொன்னேன். 2வது, நான் என்ன குற்றம் செஞ்சேன், எதுக்கு என்ன பிடிச்சிட்டு வந்தவங்கள சபிப்பா அப்படின்னு சொன்னேன். 3வது, எப்படியாவது தப்பி ஓடணும்னு இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த பெண்ணுக்கு அப்பா அம்மாவை கொன்னவங்களை, தான் வீட்டெல்லாம் எரிச்சவங்களை, இடிச்சவங்களை குறித்த ஒரு பெரிய பகை உணர்ச்சி உண்டாயிருக்கணும். ஆனால் ஒன்றுமே வரல அந்த பிள்ளைக்கு. நான் அந்த இடத்தை வாசிக்கும் போதெல்லாம் நான் அநேக நேரங்களில் அழுது இருக்கேன். என்னையால் முடியுமா ஆண்டவரே, நான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கி ஆயிட்டேன், என்னை யாராவது கொண்டு போய் எங்கேயாவது காட்டுக்குள்ள பூட்டி வச்சாங்கன்னா அவங்ககிட்ட நான் அன்பா இருக்க முடியுமா ஆண்டவரே, அவங்கள நான் நேசிக்க முடியாது, போதாக்குறைக்கு அவங்களுடைய சுகத்தை நான் விரும்பவே மாட்டேன்ல ஆண்டவரே. ஆனால் அங்கே ஒரு குட்டி பிள்ளை இருக்கிறா. ஏசு உள்ள வந்தாச்சுன்னா, ஆசிஷன் அவங்கள ஜபத்தில் நடத்தினாங்க. இயேசுவே உள்ள வாரும்னு சொன்னீங்க, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அல்லது இன்னைக்கு தான் இயேசுவே வாரும்னு கூப்பிட்டுருக்கலாம். இயேசு வாரும் என்று உள்ள வந்த உடனே வேதம் சொல்லுகிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, மற்றவங்களை குறித்த ஒரு கவலை, மற்றவங்க மேல ஒரு கரிசனை,
மற்றவங்க மேல ஒரு கேர் எடுக்கணுங்கிற ஒரு ஆசை நிச்சயமா உண்டாயிரும். எனக்கு என்ன நேர்ந்ததுன்னு கூட பார்க்காது, நான் யாருக்காவது உதவி செய்ய முடியுமான்னு தான் பார்க்கும். அதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்று நான் தைரியமா சொல்லுவேன். ஏன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம், அங்கிள் உங்களுக்கு இந்த அனுபவம் உண்டா, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னா, என் வாழ்க்கையை தீவிரமா மாற்றினதுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற ஒரு குட்டி பிள்ளைய நானும் சொல்றேன். அந்த குட்டி பிள்ளை இந்த குட்டி பிள்ளையை இணைச்சு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நான் அதிகம் பேசும் போல நான் குறுமையாக சில காரியங்களை பேச விரும்புகிறேன். கொஞ்சம் காது கொடுத்து கேட்க முடிய கேட்குறேன். நான் இதே சென்னையில் பல்லாவரத்தில் இருக்கிற, இப்போ அதுக்கு பேர் அல்ஸ்டோம், நான் அங்கே இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனிங்கிற கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்தேன். என்னுடைய இன்ஜினியரிங்கை படிச்சுட்டு என்னுடைய மார்க் நல்லா இருந்ததுனால யாருடைய சிபாரிசும் இல்லாமல் தூத்துக்குடிக்காரனாக என்ன இங்கே வேலையில் கூப்பிட்டு என்னைய நல்ல ஒரு இடத்துல வச்சாங்க. ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, இயேசு எனக்குள்ள வந்த உடனே எல்லாருக்கும் இயேசுவை சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரு அடையாளம், எல்லாருக்கும் இயேசுவை சொல்லணும்னு ஒரு ஆசை வந்துடும். இயேசு என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், அது போல எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கணும். இயேசு எனக்கு நல்லவராக இருக்கிறார், எல்லாருக்கும் நல்லவர்னு சொல்லணுங்கிற அந்த ஆசை எல்லாருக்குள்ளேயும் நிச்சயமா வந்துடும். வரலன்னா ஏதோ சந்தேகம், நீ இயேசு ஏற்றுக்கொண்டியா இல்லைங்கிறதுக்கு சந்தேகப்படுவேன். அப்போ நான் கம்பெனிக்கு போனேன். சாயங்காலம் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அடுத்த நாள் காலையில் கம்பெனி போய், எனக்கு அங்கே ஒரு நண்பர் இருந்தார், கேரளாவை சேர்ந்த நண்பர். அந்த நண்பரை பார்த்து சொன்னேன், நம்ம இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நான் மலையாளி, எனக்கு தமிழ் சரியாக பேச தெரியாதுன்னாரு. நான் சொன்னேன், பரவாயில்ல, என் கூட வருவீங்களா, 2 பேரும் போகலாம். எங்கே போகலான்னு யோசித்தோம். நல்லா படித்தவங்ககிட்ட போனால் 10 கேள்வி கேட்பாங்களா, படிக்காதவங்கன்னா கூட கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க. பெரியவங்ககிட்டலாம் வேணாம், சின்னவங்ககிட்ட போகலான்னு சொல்லிட்டு நான் நடந்ததை தான் உனக்கு சொல்கிறேன், நடக்காத சொல்லலை. தம்பி, இங்கே நீங்கள் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கு எதிர்த்தால இருக்கிற மலைக்கு திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த திருநீர் மலைங்க 3 மலைக்கு நடுவில் இருக்கிற இடத்துல கல் உடைக்கிறவங்க இருந்தாங்க. அந்த கல் உடைக்கிறவங்க பிள்ளைங்க அப்பா அம்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சம்பாதிக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால, அந்த பிள்ளைங்க அப்படியே தருதலை மாதிரி சட்டை போடாமல் சரியா மூக்கு வடிச்சுக்கிட்டு அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத நான் எப்பமோ பார்த்துருக்கேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், அங்கே போகலாமான்னுட்டு. உண்மையாக நடந்ததை சொல்கிறேன், நல்ல காது கொடுத்து கேட்டுப்பார். நானும் அவர் அந்த கிராமத்துக்கு போனோடனே இந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டோம். 200 பிள்ளைங்க வந்துட்டாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு, 200 பிள்ளைங்க இப்படி வந்துட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கு நல்ல சந்தோஷம் ஆயிடுச்சு. அவரை நான் ஒரு பாட்டு சொல்லி கொடுங்கன்னு சொன்னேன். பாட்டு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு என்கிட்ட ஒரு சின்ன புஸ்தகம் இருந்தது. அந்த புஸ்தகத்தில் பரலோகத்தில் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத நான் காட்டினேன். அதில் படம் போட்டிருந்தது, பரலோகத்தில் கல்லறை இல்லை முதல்ல. ஓஹோ, அப்போ பரலோகத்தில் மரணமே இருக்காதா? ஆமாம். பரலோகத்தில் தேவ ஆலயம் இல்லை, ஏன்னா இயேசுதான் அங்கே தேவாலயம் அப்படின்னு இருந்தது. பரலோகத்தில் சூரியனும் சந்திரனும் இல்லை. சூரியன் சந்திரனும் இல்லையா? ஆமாம். பரலோகத்தில் கடலும் இல்லையா? அப்போ சுனாமியும் இல்லை. பரலோகத்தில் சூரியன் சந்திரன் இல்லை, ஆண்டவருடைய பிரகாசமே பிரகாசிக்கும் அப்படின்னு நான் சொன்ன உடனே அந்த பிள்ளைங்க அப்போதான் முதல் தடவை பரலோகத்தில் என்னெல்லாம் இல்லைங்கிறத காமிச்சாங்க. அப்படின்னு நான் பேசிகிட்டே வரும்போது நான் அந்த பிள்ளைங்களை பார்த்து சொன்னேன், வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கதை நான் வாசித்து காட்டினேன். நீங்களும் வாசிக்கலாமா என் கூட சேர்ந்து? வெளிப்படுத்தின விசேஷத்தில்
ஆண்டோடைய வார்த்தை அழகா ஒன்று சொல்லியிருக்குது. அது என்னென்றா 20வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். நல்ல கவனிங்க, வேதம் தெளிவா சொல்லுது. மாறாத வேதம். தேவன் மனிதனுக்கு எழுதி கொடுத்த இந்த வேதத்துல வானமும் பூமியும் மாறினாலும் மாறாதுன்னு இயேசு சொன்ன அந்த வேதத்தில் எழுதியிருக்குது. மறுபடியும் வாசிக்க போறேன். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். குட்டி மகளே, என் குட்டி தம்பி, நீ எந்த வீட்டை சேர்ந்தா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எந்த கிளாஸ் படித்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இல்லைன்னா இயேசு இந்த உலகத்தில் வந்து நியாயம் தீர்க்கும் போது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் இருந்ததுன்னா நீ பெரிய காலேஜில் உனக்கு பேர் இருக்கலாம், பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூலில் உன் பேர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இல்லைன்னா உன்னை தேவதூதர்கள் அக்கினி அழியாத அக்கினி இருக்கிற கடல்ல தள்ளுவாங்கங்கிற வசனத்தை நான் வாசித்த உடனே அங்கே இருந்த பிள்ளைங்களில் கிட்டத்தட்ட பாதி பிள்ளைங்க கண்ணில் கண்ணீர் விழுந்துச்சு. நான் ஒரு தம்பியை கேட்டேன், ஏண்டா அழுகிற? அங்கிள் அங்கிள் நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசுவேன் அங்கிள். இன்னொரு பையன் சொன்ன உடனே, நான் போய் கூட எப்போ பார்த்தாலும் போய் சொல்வேன், அம்மாட்ட போய் சொல்வேன், வாக்குல போய் சொல்வேன். இன்னொரு பிள்ளை சொல்ல ஆரம்பிச்சிச்சு, நான் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அவங்க பைய திறந்து காசு எடுத்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் செலவழிச்சிருவோம். எங்கள் அப்பா கேட்டார்னா இல்லைன்னு சொல்லிடுவேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். இப்படி ஒவ்வொரு பிள்ளையா சொல்ல ஆரம்பிச்ச உடனே நான் சொன்னேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது 8வது 9வது வசனத்தை வாசிக்க போறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதை சொல்லிட்டு நான் அடுத்த வசனத்தையும் சொன்னேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. ஆனா என்ன மருந்து? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் தப்பையும் நீக்கி நம்மை சுத்தப்படுத்துவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்ங்கிற வசனத்தை நான் வாசித்த உடனே அந்த பிள்ளைங்க எல்லாம் முழங்கால, அவங்களே நான் சொல்லாமலே முழங்கால வந்துட்டாங்க. அவங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல. நல்லா கவனி, முன்னால இருந்து ஒரு பொண்ணு தேம்பி அழுதா. 6 வயசு தான் இருக்கும். தேம்பி அழுகிறா. இயேசுவே, ஜீசஸ், நான் எப்போ எடுத்தாலும் வாயில கெட்ட வார்த்தையை சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் நிறைய பேரை ஏமாத்திட்டேன், மன்னிச்சிருங்க. அவளுக்கு ஒரு தம்பி இருந்தான், அவனுக்கு 4 வயசு தான். அவங்க அம்மா கையில் தீச்சட்டி எடுத்து சாமிக்கு முன்னால் சாமி ஆடுவாங்க. அவங்க அப்பா எந்த நேரம் தண்ணி போட்டுக்கிட்டே இருப்பார். அவ அந்த குடும்பத்திலேருந்து வந்தவா. அழ ஆரம்பிச்சா.
அப்போ நான் உங்களுக்கு இந்த வசனத்தை மறுபடியும் சொல்லும்போது, என் பேரை உங்கள் புஸ்தகத்தில் எழுதிங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன சொன்னா தெரியுமா? இயேசுவே, என் பேரு அருண் அப்படின்னு ஆண்டவருக்கே அவள் அருண்னு சொன்னது என் காதில் விழுந்தோன்னே என் கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. அது முடிஞ்ச உடனே நான் அவங்களெல்லாம் சொல்லி, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டனா இயேசுவன் உள்ளத்தில் இருக்கிறாரு, நீ அவரோட தினமும் பேசலாம், நீ அவரோடு கூட பேசும்போது அவரும் அவங்க கூட பேசுவார், நீ அவர்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லலான்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக எல்லா பிள்ளைங்களும் போயிட்டாங்க. அந்த அருண் என்ன செய்தான்னா, நல்லா தங்கச்சி கவனிச்சுப்பாரு, தம்பி கவனிச்சுப்பாரு, இயேசுவே ஒரு இந்து குடும்பத்திலேருந்து சாமியாடி அவங்க அம்மா, அவங்க அப்பா பயங்கரமாக குடிப்பார், 24 மணி நேரம் குடியிலே இருப்பார். அவருடைய மகா ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்சம் பிள்ளைங்களை கொடுத்துரு 10 பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அந்த திருநீர் மலை மேலே கொஞ்சம் தூரம் ஏறி போய் எனக்காகவும் என் கூட வந்த அந்த அங்கிளுக்காகவும் பேர் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தா. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவா. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை தான் அங்கே போகிறோன்னு சொன்னோம். சனிக்கிழமை எங்களுக்கு லீவு, அதனால் நாங்கள் சனிக்கிழமை வர்றோன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது 4 மாதம் கழித்த பிறகு நான் கிறிஸ்மஸுக்காக எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் தூத்துக்குடிக்கு. நான் திரும்ப வரும்போது அது ஒரு புதன்கிழமை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. புதன்கிழமை அவங்க அம்மா என்னை பார்த்து, அருணுடைய அம்மா பல்லாவரம் மார்க்கெட்டில் பார்த்து, தம்பி உங்கள் மகா ரொம்ப சிக்காக இருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு உடனே தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன செய்யுதுன்னு கேட்டேன். வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்து பாருங்கன்னு சொன்ன உடனே நான் அன்னைக்கு சாயங்காலம் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அருண் வீட்டுக்கு போனேன். அது ஒரு ஏழை வீடு தான். அருண் கட்டிலில் படுத்திருந்தா. அவளை பார்க்கும்போது எனக்கே கண்ணில் கண்ணீராக வந்துச்சு. ஏன்னா வயிறும் முதுகும் ஒன்றா கிட்டத்தட்ட ஒட்டி இருந்தது. சாப்பிட்டு 10 நாளாக இருந்து, நான் 10 நாள் லீவு போயிருக்கும் போதே அவளுக்கு சுகமெல்லாம் போயிட்டு அவள் ஒட்டி இருந்தது. அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க பக்கத்தில் உட்காந்து. நான் போய் அந்த அருணை பார்த்து அருண் அப்படின்னு கூப்பிட்டேன். அவள் கண்ணை அப்படி திறந்து பார்த்துட்டு அவளுக்கு சிரிக்கிறதுக்கு கூட பலன் இல்லை. லேசாக ஒரு புன்முறுவல், ஒரு ஸ்மைல் மட்டும் கொடுத்தா. கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா. நான் சொன்னேம்மா எப்படி இருக்கிற? அவளுக்கு பதில் சொல்ல முடியல, பேச முடியல. வயிறும் முதுகும் கிட்டத்தட்ட ஒட்டின மாதிரி இருக்குது, கை கால் அப்படியே கிடக்குது. நான் சொன்னேன், அங்கிள் உன்னை வந்து சனிக்கிழமை பார்க்குறம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன பாட்டை பாடி அந்த என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து நாங்கள் டாட்டா சொல்லிட்டு வந்துட்டோம். வியாழக்கிழமை போச்சுது, வெள்ளிக்கிழமை பரவ 12 மணிக்கு அருண் தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டுருக்கா. மம்மி வாங்க, என் வாய் பக்கத்தில் உங்கள் காதை வைங்கன்னு கேட்டிருக்கா. அந்த காதில் அவ சொன்னது, நான் பரலோகத்துக்கு போகிறேன், ஏசப்பா என்னைய வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நான் பரலோகத்துக்கு போகிறேன், அங்கிள் நாளைக்கு வருவாங்க, அவங்க வந்தா நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லு, அவங்ககிட்ட சொல்லிருங்கம்மா, உங்களுக்கு டாட்டா அம்மா. அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. உண்மையா நடந்தது அப்படியே சொல்றேன். ஏண்டி எனக்கு மட்டும் டாட்டா சொல்ற, அங்கிளுக்கு காத்திருப்பேன்னு சொல்றியடி, என்னம்மா? ஆமாம்மா, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுத மாட்டாங்க. இயேசு பாவத்தை மன்னிக்காம உங்க பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதவே மாட்டாங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதலைன்னா பரலோகத்தில் இடம் இல்லைம்மா. நீங்க தான் ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. அவங்க அம்மா கேட்டாங்க, என்னடி செய்யணும்? உங்க பாவங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்துட்டாரு, உங்களுக்காக எல்லாத்தையும் சுமந்துட்டாரு, நீங்க செய்வீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சின்ன குழந்தை
அம்மா கையை பிடிச்சி அம்மாவுக்கு ஜெபம் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தா. இப்போ அவளுக்கு 7 வயசு. 7 வயசு பாப்பா தன்னுடைய பெற்ற தாயை கையை பிடிச்சி பரலோகத்துக்கு வழியை காமிச்சின உடனே அப்பா குடிச்சவரா உள்ள வராரு, குடி போதையில் தான் வராரு. அப்ப அவளையும் பார்த்து சொல்ற, அப்பா டாட்டா, நான் பரலோகத்தில் போய் அம்மாவுக்காகவும் அங்கிளுக்காகவும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா சொன்னாரு, ஏய் என்னை விட்டுட்டேடி. அவ சொன்னப்பா, உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாம நீங்க ஒரு நாளும் பரலோகத்தில் போக முடியாது. உங்க பாவத்தை நீங்க அறிக்கை செய்யாம போகவே முடியாது. உங்க தப்பை நீங்க ஒத்துக்கிடாம போகவே முடியாது. அப்படியா? அவர் நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு. இந்த கையில அப்பாவை பிடிச்சி அப்பாவுக்கு ஜெபத்தை சொல்லி கொடுத்தா. 3 மணி ஆயிடுச்சு. 2 பேர் கையும் கையில் பிடிச்சிட்டு உயர வானத்தை பார்த்து சத்தமா, இப்ப எங்க இருந்தா வந்ததுன்னு தெரியல அந்த சத்தம். ஏசு, ஜீசஸ், நான் உம்மட்ட வர்றேன். நான் வெறுமையா வரல, வெறும் கையா வரல. எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் உங்களுக்குரியவங்கள மாத்திட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தை சந்தோஷத்தோடு ஏறெடுத்து முகம் அழகா பிரகாசிக்க ஆரம்பிச்சது. டப்புன்னு இறந்துட்டா. எங்களுக்கு இது தெரியாது. சனிக்கிழமை நாங்க வழக்கம் போல வந்து கேட்ட அவங்க அம்மா, ஐயா நானும் இயேசுவின் பிள்ளை ஆயிட்டேன், எங்க வீட்டுக்காரரும் இயேசுவின் பிள்ளை ஆயிட்டாரு, ஆனா அருண் இயேசுகிட்ட போயிட்டா. தங்கச்சி நீயும் நானும் பாடணும், எரிந்து கொண்டே இருப்பேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எரிந்து கொண்டே இருப்பேன். இன்றைக்கு இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீ உண்மையா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மையானா நீ சும்மா இருக்க முடியாது. நீ பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட, உன் கூட படிக்கிறவங்க கிட்ட, உன் கூட இருக்கிறவங்க கிட்ட நீ போய் இயேசு பற்றி சொல்லுவ. என் மகா ஒருத்தி இப்போ சென்னை தாம்பரத்தில் இருக்கிற MCCயில் படிக்கிறா, காலேஜுக்கு வந்துட்டா. அவளை நாங்கள் முதல் நாள் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எனக்கும் என் மனைவிக்கும். ஏன்னு கேட்பீங்க, அவள் கதையை இங்கே ஒருவேளை சிலருக்கு தெரிந்திருக்கலாம்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அவள் பிறந்த 2வது நாளில் அவளை தூக்கி ஓடும் ட்ரெயினுக்கு முன்னால் அவங்க அம்மா வச்சுட்டாங்க, ஏன்னா வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் ட்ரெயின் லேட்டாக வந்ததுனால அம்மா போயிட்டாங்க, ட்ரெயின் பின்னலாக போச்சு. இது கீழே உருண்டு வந்து கீழே கடந்த பிள்ளைய பார்த்து 2 தெரு நாய் அவ இடது கையை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு, அடுத்த நாய் அவ காலை விரல சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த ஒரு ஏழை மனுஷன் அந்த நாயை விரட்டிட்டு ஒரு அழுக்கு துணியில சுத்தி ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் பீகாரில் கொண்டு போனா, அங்கே டாக்டரும் இல்லை நர்ஸும் இல்லை. 2 நாளுக்கு சாப்பாடும் கொடுக்கல, மருந்தும் கொடுக்கல. ஒரு பேண்டேஜ் துணியில் கட்டி இருந்ததை என் வீட்டுக்காரி போய் அங்கேருந்து கொண்டு வந்து எங்கள் ஆஸ்பத்திரியில், ஜெம்ஸ் ஆஸ்பத்திரியில் இங்கே இருந்து அந்த டாக்டர் வெட்டினாங்க. டாக்டர் ஜாக்கின்னு ஒருத்தர். அங்கே மூடுறதுக்கு சதையே இல்லை. ஆனால் என் மனைவியும் ஒரு 4-5 சகோதரிகளும் சேர்ந்து கையை பிடிச்சி ஜெபம் பண்ணும்போது அடுத்த நாள் அழகா சதை வந்து மூடிடுச்சு. இன்னைக்கு அவள் தோள்பட்டையோடு கூட சேர்த்த கையில். இப்போ அவளுக்கு 4 வயசு ஆனவுடனே எங்கள் ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும்னு நினச்சோம். ஆனால் ஸ்கூலில் மற்ற யாராவது கேட்டாங்கன்னா, இந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும், உன் கைக்கு என்னாச்சுடி, உன் கைக்கு என்னாச்சுடி, உன் கைக்கு என்னாச்சுடி அப்படின்னு கேட்டாங்கன்னா
இந்த பிள்ளைக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லி தான் நாங்கள் முதல்ல சொல்லியிருந்தோம், நாய் தின்னுட்டு சொல்லிருமான்னுட்டு. அவ போய் முதல் நாளில், எல்கேஜி படித்த முதல் நாளில் 8:30 மணிக்கு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டோம். 12:30 மணிக்கு கூட்டிட்டு வர அவர் பிள்ளைய. டாடி டாடி இவளுக்கு ஏசப்பா வேணுமா? எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எப்படிம்மா அவளுக்கு ஏசப்பா வேணும்னு சொன்னேன்? அவன் என் பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தா டாடி. கேட்டான் உன் கைக்கு என்னாச்சுன்னுட்டு. எங்கள் அம்மா என்னைய வந்து ட்ரெயினுக்கு முன்னால் தூக்கி போட்டாங்க, நாய் கடிச்சிட்டுன்னு. ஆனால் இப்போ எனக்கு நல்ல அம்மா அப்பா கிடச்சிருக்காங்க. அப்போ அந்த பிள்ளை கேட்டா, எனக்கும் நல்ல அம்மா அப்பா கிடைப்பாங்களா? எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஏசப்பா தருவாரு, நான் எங்கள் அப்பா நல்லா சொல்லுவாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன் டாடி. அப்போ என்னன்னு கேட்டேன். அந்த பிள்ளை சொன்னா, எங்கள் அம்மா என்னை பெத்த அம்மா 6 மாதத்துக்கு முன்னால் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா 2வது கல்யாணம் 2 மாதத்தில் கட்டிட்டாரு. இப்போ அந்த அம்மா காலையில் வாமிட் பண்ணுறாங்க, அவளுக்கு வயிறில் குழந்தை இருக்கான். அதனால எல்லா வேலையும் என்னையே தான் வாங்குறாங்க, அடிக்கிறாங்க, பெருக்க சொல்கிறாங்க, சின்ன கையை வச்சு பாத்திரம் கழுவ சொல்கிறாங்க. அதில் ஏதாவது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்துன்னா மறுபடியும் அடிக்கிறாங்க. அந்த புது அம்மா எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை அடிக்கிறாங்க. எங்கள் அம்மா அப்படி அடித்ததில்லை. எங்கள் அப்பா கடையிலே இருப்பார், என்னால் அவர்கிட்ட சொல்ல முடியல. உனக்கு புது அம்மாவும் புது அப்பாவும் கிடைச்ச அந்த ஏசு எனக்கு கொடுப்பாரான்னு கேட்டா, அதனால கூட்டிகிட்டு வந்தேன். தங்கச்சி, மை டியர் சன், நீ இயேசு அறிஞ்சது பெரிய காரியம் இல்லை. அந்த இயேசு மற்றவங்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு தான் தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இயேசு பாடுறது பெரிய காரியம் இல்லை. என் சிந்தையிலும் இயேசு, என் பார்வையிலும் இயேசு, என் உதடுகளில் இயேசுன்னு சொல்றது பெருசு இல்லை. உன் கூட படிக்கிறவங்க, உன் கூட கிரிக்கெட் விளையாடுறவங்க, உன் கூட கிளாஸில் தொட்டு பிடிச்சி விளையாடுறவங்க, ஹைட் அண்ட் சீக் விளையாடுறவங்க, உன் கூட ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டு போறவங்க, இன்னைக்கு இயேசு வந்தாருன்னா அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லைங்கிறதுனால நரகத்தில் தள்ளப்பட போறாங்க. எரிகிற அக்னியிலிருந்து அன்னைக்கு சொல்லுவாங்க, ஐயோ நீ என் கூட படிச்சல, நீ என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தல்ல, என் டெஸ்கில் தானே இருந்த, எனக்கு இயேசுவை ஏன் சொல்லலைன்னா அன்னைக்கு அங்கிருந்து கத்துவாங்க. ஏன்னா லூக்கா 16வது அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவான குறித்து போட்டிருக்குது. வீட்டில் போய் படிச்சு பாரு வேணா. லூக்கா 16வது அதிகாரத்தில் இயேசு சொன்னார், ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் வீட்டு வாசல்ல லாசருன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் ஒரே புண்ணு, நாய் வந்து அந்த புண்ணெல்லாம் நக்கிச்சு. இந்த ஐஸ்வர்யான் அவனை கண்டுக்கவே இல்லை, நல்லா சாப்பிட்டான். வீடு நிறைய நிறைய பணம் இருந்தது, மேஜ நிறைய ஆகாரம் இருந்தது. இதுல இருந்து ஒரு ரொட்டி துண்டு கூட போடல. ஐஸ்வர்யமானும் மரித்தான், பாதாளத்துக்கு போனா. அந்த ஏழை லாசரு மரித்த போது ஆபிரகாமுடைய மடிக்கு போனா. இப்ப ஐஸ்வர்யவான் கீழே இருந்து அந்த அந்த எரி பந்தத்துல இருந்தவன் கேட்கிறான், எனக்கு ஒரு சொட்டு தண்ணி வேணும், ஒரு சொட்டு தண்ணி. லாசரு கையில ஒரு விரல வச்சு தொட்டு என் நாக்கில வச்சிருக்க, அவ்வளோ எரியுது. ஆபிரகாம் என்ன சொன்னான் தெரியுமா? நான் வரணும்னு நினைச்சா கூட முடியாதுப்பா, அங்கே முடிஞ்சிச்சு, பூமியில முடிஞ்சிட்டுடா, பூமியில முடிஞ்சிச்சு, இன்னொரு நேரம் உனக்கு சான்ஸ் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உன் ஃப்ரெண்டு, தங்கச்சி, உன் ஃப்ரெண்டு, உன் கூட படிக்கிறவா, உன் பக்கத்து வீட்டுக்காரி, உன் டெஸ்கில் இருக்கிறவா, தம்பி உன் கூட கிரிக்கெட் ஆடினான அந்த பையன், அவன் நரகத்துல இருந்து நீ உன்னைய பார்த்து, நீ என்னைய கூட கிரிக்கெட் விளையாண்டியடா அன்னைக்கு சொல்லக்கூடாதா? எனக்கு ஜீவ புஸ்தகத்துல என் பேர் எழுதணும்னு சொல்லிடக்கூடாதா?
இப்படி பந்த போடு அப்படி பந்த போடலாம் சொன்னியடா, இப்படி தாண்டா போல் பண்ணணும்னு சொன்னியடா, இப்படி தான் பேட்டை பிடிக்கணும்னு சொன்னியடா, இயேசு ஏன்டா சொல்லல? அன்னைக்கு நீயும் அழ வேண்டி இருக்கலாம், அன்னைக்கு உனக்கு கஷ்டமா இருக்கும், அன்னைக்கு உனக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ நான் நிறைய பாட்டெல்லாம் பண்ண பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லலையே, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லலையே. மறுபடியும் நான் சொல்லட்டுமா ஒரு காரியத்தை? பீகார்ல மலைவாழ் பக்கத்தில் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யறதுக்கு நான் ஒரு சின்ன டீமை கூட்டு போயிருந்தேன். ஒரு அங்க அக்பருடைய வைஸ்ராயுடைய அப்பாவுடைய மான்சிங்குடைய அப்பாவுடைய கல்லறை ஒன்று இருக்குது. ரோத்தாசன் மலன் பேர். உள்ளுக்குள்ள நான் ஒரு ஸ்லைடு ஃபில்மை காட்டி இயேசுவை பற்றி சொன்னேன். யாருக்கும் ஒன்றும் புரியலை. முழு கிராமத்தார் வந்தாங்க, ஒருத்தருக்கும் புரியலை. எங்களை யாருக்கும் தெரியாது. ஆகினால அந்த பீகார்ல கோதுமை மாவு அப்படியே உருண்டையாக்கி உள்ளுக்குள்ள பொருள் வறுத்த கடலை மாவை வச்சு அதை சுட்டு எருவில் சுட்டு சாணத்தில் சுட்டு அதை சாப்பிட்றது வழக்கம். நாங்கள் அதை உண்டாக்கிக்கிட்டு இருந்தோம். எரு வரட்டியை வாங்கி வச்சு அதை எரித்து என் பிள்ளைங்கள்லாம் அதை உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு மனுஷன் வந்தான் 8 மணிக்கு ராத்திரி வந்து கேட்டான், என்னையா சொன்னீங்க எங்க ஆளுங்களுக்கு, என்ன சொன்னீங்க? ரொம்ப அதிகாரத்தோட கேட்டான். அதனால நான் அவனை தனியா வச்சுக்கிட்டு, ஏன்பா நான் சொல்றேன், உனக்கும் சொல்றேன். அவனுக்கு ஆதாம் ஏவாளுடைய கதையை சொல்லி ஆண்டவர் அவங்களை உண்டாக்குனதையும் பாவம் எப்படி உலகத்துல வந்ததுங்கிறதையும் அவங்களுக்கு காட்டி, பாவம் உள்ள வந்தது, ஆனா இயேசு பாவிகளுக்காக மரிச்சான்னு சிலுவை படத்தை நான் அவருக்கு காட்டின ஒரு புத்தகத்துல இருந்து உடனே ஓனும் அழ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அழுகிறான், சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறான். நான் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, அழாத, இயேசு உயிரோடு இருக்கிறாரு, 3ஆம் நாள் உயிரோடு வந்துட்டார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் என்னை பிடிச்சு தள்ளான். நான் நினைச்சேன், எதுக்கு தள்ளுறடா, எதுக்கு தள்ளுற, எதுக்கு முன்னால வரல, 2 வாரத்துக்கு முன்னாலே வரல. எனக்கு விளங்கவில்லை. 2 வாரத்துக்கு முன்னாலே எதுக்குப்பா சொல்ற, எது சொல்ற? என் தம்பி ஒருத்தன் 25 வயசு, நெஞ்ச கிழிச்சு ஐயோ பிசாசு என்னைய போட்டு என்னைய தொந்தரவு பண்ணுத, என்னைய காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு கத்துனான். ரத்த வாந்தி எடுக்கிறான். நாங்க என்ன சொல்றோம், அந்த சாமி பேர்லாம் சொன்னா அதுதானே என்னைய பாடுபடுத்துதுன்னு சொல்றான். 2 வாரத்துக்கு முன்னால அவன் செத்தும் போயிட்டான். எனக்கு மட்டும் இயேசு வந்தாரு, சிலுவையில பாவத்தை சுமந்தான்னு அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், என் தம்பி அப்படி செத்திருக்க மாட்டானே. சின்ன பிள்ளை, என் மக்களே, என் குட்டி தம்பி, யாருக்கு தெரியும் என்னைக்கு நம்ம சாகுறோம்னு? யாருக்கு தெரியும்? என் 1.5 வயசு பையனும் இறந்தான், என் 7 வயசு மகளும் இறந்தா, 87 வயசு எங்க அம்மாவும் இறந்தாங்க. இன்னைக்கு எனக்கு 80 வயசு. நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, எப்ப இறப்பேன்னு தெரியாது. போயிட்டே இருக்காங்க, ரோட்ல போயிட்டு இருக்காங்க. ரோட்ல போற கார் திடீர்னுட்டு பிரேக் உடைஞ்சி ஆளை ஏற்றி கொன்றுது. எப்ப சாவோன்னு தெரியாது. ஆனா ஒரு நிச்சயம் உண்டு, எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. மறுபடியும் சொல்றேன், சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால சொல்றேன். 7 வயசு பொண்ணு, அவளுக்கு தெரிஞ்சிச்சு. அவ கூட நான் இருந்த 1 மாசம். ஏன்னா அவளை நான் குப்பை தொட்டியில இருந்து வளர்த்தோம். குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து தான் அந்த பிள்ளை எங்களுக்கு பிள்ளையான். ரொம்ப அழகா இருப்பா. பெல்லண்ணகிட்ட கேட்டு பாருங்க, அவர் எத்தனையோ போட்டோ எடுப்பார். அவளை அவ்வளோ அழகா இருப்பா. சின்ன அவ சிரிச்சாலே எங்களுக்கெல்லாம் அப்படியே பயங்கரமா உள்ளத்துல பெரிய ஆசை பொங்கும்.
பேசுறது பயங்கரமா பேசுவா, அழகா பேசுவா, ரொம்ப சுத்தமா பேசுவா. தமிழ் பேசுவா, ஹிந்தி பேசுவா, இங்கிலீஷ் பேசுவா, போஜ்பூரின்னு ஒரு லாங்குவேஜ் உண்டு, அதை பேசுவான். எங்க வீட்டில் ஒரு ஊமை வேலைக்காரன் தான், ஊமை பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுவான். ரொம்ப பிரியமான பிள்ளை, எல்லாரும் அவளை நேசிப்பாங்க. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே வாங்க அங்கிள், உட்காருங்க அங்கிள், என்ன குடிக்கிறீங்க அங்கிள் தான் முதல்ல கேட்பா. அப்பா பார்க்கணுமா, அப்பா ஜோமனிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஜோமன் முடிஞ்ச உடனே நானே கூப்பிட்டு வரேன் அங்கிள், உட்காருங்கன்னு சொல்லி அவ்வளோ அன்பா இருக்கனால எல்லாருக்கும் பிடிக்கும் அவளை. நல்ல கவனி. ஆனா அந்த பிள்ளைய அழிக்கணும்னு அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது நிறைய மாத்திரை தின்னதுனால இவளுக்கு போன்ல கேன்சர் வந்தது எங்களுக்கு தெரியாது. 7 வயசா இருக்கும்போது தான் கண்டுபிடிச்சோம். வேலூரில் தான் கண்டுபிடிச்சாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் கேன்சர் வந்துட்டுன்னு சொன்னாங்க. அதனால் நான் எங்கேயும் போகாமல் அவள் பக்கத்திலே இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆண்டவர் அந்த பிள்ளையை அவர்கிட்ட எடுக்க போகிறாருன்னுட்டு. நான் அவளை பரலோகத்துக்கு ஆயத்தை பண்ணும்போது நான் சொன்னேன், பேர் அலிமா, அலிமா உன்னை சந்திக்கிறதுக்கு தேவதூதர்கள்லாம் வருவாங்கடா அப்படின்னு சொன்னேன். சாகிறதுக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் சொன்னேன், தேவதூதர்லாம் வருவாங்கடா. அன்னைக்கு ராத்திரி அவள் தூங்கவே இல்லை. பெயின் மேலே இருந்து கீழே வரைக்கும் பயங்கர வலி இருக்கும், பெயின் இருக்கும் கேன்சரில். டேடி நான் தூங்கலை டேடி, தேவதூதர்லாம் வரல டேடி அப்படின்னா. வருவாங்கம்மா, நிச்சயம் வருவாங்கன்னு. அடுத்த நாள் எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சோன்னு சொல்ல, டேடி தேவதூதர்லாம் வந்தாங்க. ஆனால் என்ன பாஷை பேசுகிறாங்கன்னு தெரியல. நான் பேசுகிற 5 பாஷை அவங்க பேசல, வேற மாதிரி பேசினாங்க. அப்படியாம்மா? அப்போ என்னை தட்டி, என் தொடையில் தட்டி அவ கேட்டது, டேடி டேடி உங்களுக்கு தெரியுமா, ஏசப்பா எனக்கு புஸ்தகத்தை காட்டினாங்க. என்ன புஸ்தகமா? ஜீவ புஸ்தகத்தை காட்டினாங்க. என்னடா பார்த்ததுல? நான் கேட்டேன் அவட்ட, என்னடா பார்த்ததுல? ஆலிவ் மேக்டலின் அழகா எழுதிருந்து டாடி. 3 நாள்ல ஆண்டவர்கிட்ட போயிட்டா. இன்னைக்கு பூமியில இல்லை, ஆனா முழு நிச்சயத்தோடு போறா. ஏசப்பட்ட போவேன், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. தம்பி, நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, நான் அனுபவத்தை சொல்றேன். என் மகா அனுபவிச்சது சொன்னேன், அருணை பற்றி சொன்னேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கவான்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். உன் கூட விளையாடுறவங்க, உன் கூட படிக்கிறவங்க, உன் கூட சிரிக்கிறவங்க, உன் கூட கையை பிடிச்சி ஜாலியா இருந்தவங்க நரகத்தில் கடந்து அழுது 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 உன்னுடைய விரல்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி விட்டா போதுன்னு கத்துற போது நீ உதவி செய்ய முடியாம போகும்போது உனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தமிழ்ல ஒரு பாட்டு, பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே. பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறாள் இயேசு ராஜனே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறாள் இயேசு ராஜனே.
பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, அவன் தெருவில் இருக்கவங்க, அவன் கூட படிக்கிறவங்க, அவங்களுக்கு இன்னைக்கு நீ சொல்ல முடியும். ஆனால் இன்னொரு ஆளை நான் சொன்னேன், ஏன் 2 வாரத்துக்கு முன்னால் நீங்க வரல? 2 வாரத்துக்கு முன்னால ஏன் வரலன்னு சொல்லி வட இந்தியாவில் ஒரு இயேசு ஒரு தடவை கூட சொல்லாத கேட்காத ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அவங்க மத்தியில் தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அவங்க மத்தியில் தான் ஊழியம் செய்கிறோம். ஆசிஷ் அண்ணன் குஷ்டரோகத்தை பற்றி சொன்னாங்க. இந்த ஜூலை மாதத்தில் நான் வெளியே 1.5 மாதம் அப்படியே சுற்றிட்டு ஊழியம் செஞ்சுட்டு ரொம்ப களைப்பாக வந்திருந்தேன். அப்போ எங்களுக்கு ஒரு பைபிள் காலேஜ் இருக்குது. அங்கே இருக்கிற ரவி அண்ணங்கிறட்ட சொன்னேன், தம்பி 2 பேரை அனுப்புங்க, கொஞ்சம் உடம்பு பிடிச்சி விடட்டுன்ட்டு. அப்போ ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு வந்தார். அவங்க புதுசாக ஜூலை மாதத்துல தான் சேர்ந்துருக்காங்க. நான் அவங்கள பார்த்ததில்லை, இன்டர்வியூவில் நான் இல்லை. நான் அந்த தம்பிகிட்ட கேட்டேன், உன் பேர் என்னப்பா? தீபக். தீபக், நீ இயேசுவை எப்படியே ஏற்றுக்கொண்டேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் பாம்பேல வேலை பார்க்க போயிருந்தேன், எனக்கு குஷ்டம் வந்துட்டு என் வீட்டில் என்னைய தள்ளி வச்சுட்டாங்க, வெளியே போகிறதுக்கு வெக்கமாக இருந்துச்சு, எனக்கு சாப்பாடும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, ஊரை விட்டு தூரத்தில் பாம்பேல இருந்தேன். ஒரு ஆள் வந்து அங்கே இயேசு கிறிஸ்து பற்றி சொல்கிறாங்க, வர்றியான்னு கேட்டார். கையெல்லாம் மூடி காலெல்லாம் மூடிட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் தெரியாமல் போய் இந்த கூட்டத்துக்கு பின்னால் இருந்தேன். பேசினவர் சொன்னார், இயேசு இன்னைக்கு உன்னை சுகமாக்குவார்னு சொன்னார். அவ்வளோதான். என்னமா பாஞ்ச மாதிரி இருந்தது, என் கையெல்லாம் பார்த்தேன், சரியாயிடுச்சு. குஷ்டம் எங்கே போச்சுன்னே தெரியல. தங்கச்சி அவர் இப்போ பைபிள் காலேஜில் வந்திருக்கார். நான் கேட்டேன், இப்போ தான் குஷ்டரோகம் தான் சரியாக போச்சு, இன்னும் வேலை செய்ய வேண்டியதானே? வேண்டாம், ஏசு உயிரோடு இருக்கிற இந்த உலகத்தை சொல்கிறதுக்கு நான் படித்து கொடுக்கறதுக்காக வந்தேன். தீபக்கிட்ட நான் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டேன், உன் குடும்பத்தில் ஏதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்களா? இல்லை. எனக்கு சரியாக சொல்ல தெரியணுங்கிறதுக்காக தான் படிக்க வந்திருக்கேன். குஷ்டம் சுகமான பிறகு கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் கடினம் உள்ள இருதயம் உள்ளவங்க ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இயேசு அறிஞ்சிட்டேன், இனி மற்றவங்களுக்கு சொல்லணும். அது எனக்கு வாழ்க்கையில் நான் இருக்கிற இடத்துலையோ அல்லது தூரத்துலையோ அதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம்னு சொல்கிற ஒரு சின்ன கூட்டத்தை தேடி இயேசு வந்திருக்கார். ஒரு தமிழில் ஒரு பாட்டை மட்டும் பாடுறேன். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம வாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு,
அவரிடம் பேசு நடத்திடுவார். ஜீசஸ் பேசுற நேரம் இருந்தவண்ணமா எல்லாரும் கண்களை மூடலாம். யாரும் கண் திறந்து பார்க்க கூடாது.